மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தார்கள். அதையொட்டி மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை வட இந்தியாவில் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் வட மாநிலங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தியது. குறிப்பாக குஜராத், பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் கனமழையால் மிகுந்த பாதிப்புக்குள்ளானது. அதைத் தொடர்ந்து தற்போது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிகமாக இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தார்கள். அதையொட்டி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆந்திரா அதனையொட்டிய பகுதிகளின் மேல் நிலவிய மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அதையொட்டிய மாநிலங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழை என்பது அதீத மழைப்பொழிவு தரக்கூடிய பருவமழையாக இருக்கும் சூழ்நிலையில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களில் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழையை தமிழக அரசில் எந்த அளவுக்கு தமிழக அரசு அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள்லாம் மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது. அந்த வகையில் தற்போது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆந்திரா அதையொட்டிய பகுதிகளில் மேல் நிலவிய மேலடுக்கு சுழற்சி காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரக்கூடும் என்றும் அதனுடைய நகர்வை பொறுத்து அடுத்த 2 நாட்களில் தான் அதனுடைய நகர்வை பொறுத்து அதனுடைய அடுத்த கட்ட நிலவரம் என்ன என்பது தெரியவரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதுவரை இல்லாத ஒரு வரலாற்றில் இல்லாத ஒரு கனமழையானது ஆந்திரா, தெலுங்கானா சந்தித்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் அடுத்த 2 நாட்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.